வணக்கம். சூர்யா அவங்களுடைய எத்தனாவது திரைப்படம்? 43 சொல்லிக்கலாம். ஏன்னா 44 அடுத்து. சரி, ஓகே. 43வது திரைப்படம் கங்குவா திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சிறுத்தை சிவா அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு ட்ரெய்லரா அப்படிங்கிறதா இப்போ ஒரு டாக்காவே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பாத்தீங்களாண்ணே? நீ பாத்தியா? நான் பார்த்தேன். பார்த்தனால தான் இந்த வீடியோவே அவங்க பேசுறோம். எப்படி இருந்துச்சு? ஓகே, ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ட்ரெயிலர் தான் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அதான் நம்ம யூஸ்வலா சிவா அவங்களோட மூவிஸ்னா அதுல வந்து கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மித்து கிரியேட் ஆயிருந்துச்சுல. அந்த மித்து எல்லாத்தையும் உடைச்ச மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் சிறுத்தை சிவா வந்து ஒரு ஸ்டீரியோடைபிக்கல் டைரக்டர் இல்லை, அவனால வெறும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும்தான் இந்த ஹீரோ வச்சு இதான் பண்ண முடியும் அப்படின்னு இல்லாம மாஸ் ஹீரோ மாதிரி சூர்யா மாதிரி இருக்கிற மாஸ் ஹீரோ வச்சு இந்த மாதிரி ஒரு பீரியடிக்கல் ஃபிலிம்ல இவ்வளோ விஷயங்கள் டீகோடிங் பண்ற அளவுக்கு அந்த ஐடியா வச்சு காட்டியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு கேமரா ஒர்க்கும் சரி, மெயினாக மியூசிக், டிஎஸ்பி அவங்களுடைய இது பிஜிஎம்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுடைய இது ஆக்சுவலி இந்த ட்ரைலர் வந்து இப்போ பாசிட்டிவ் ரிவ்யூ வருது இல்லை. இதுக்கு நான் பெரிய காரணமாக என்ன பார்க்குறேன்னா, சூர்யாவுக்கு தேட்டரில் படம் வந்து 2.5 வருஷம் ஆக போகுது. இந்த படம் தான் ஒரு பெரிய பேர். அண்டு சிறுத்தை சிவா லாஸ்ட் படங்கள் எப்படி ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னு தெரியும். சிறுத்தை சிவா சூர்யா காம்போ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது ஒரு வரலாற்று கதையாக இருக்கும்பொழுது இந்த படம் எப்படி வரப்போகுது, சிறுத்தை சிவாக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, கமர்ஷியலாக ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மாதிரியோ ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் எடுத்துகிட்டு போயிடலாமே, இது ஒரு வரலாற்று கதையாக இருக்க போது இது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற பல கேள்வி இருந்துச்சு இல்லையா. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் ஒன்று விட்டாங்க. அப்போ அந்த கிளிம்ஸ் விடும்பொழுது விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆமாம், பயங்கர ட்ரோலாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அதை அவங்க வந்து கருத்தில் எடுத்து திருப்பி ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணி மறுபடியும் ஒன்று விட்டாங்க. அது வந்து சூப்பராக இருந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க விஎஃப்எக்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க போது ஒரு படம் வந்து இது மாதிரி வரலாற்று கதை வருது அப்படின்னாவே ஃபஸ்ட்டு விஷயம் 2 விஷயம் தான் கனெக்ட் பண்ணணும். மியூசிக்கும் அந்த விஎஃப்எக்ஸ் காட்சி தான். அந்த விஎஃப்எக்ஸ் காட்சி வந்து இவங்க இப்போ காமிச்சிருக்க அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்கிற மட்டும் தெரியுது. அண்ட் ரெண்டாவது மியூசிக், அந்த ஒரு வரலாற்று கதைனா அந்த மியூசிக் வந்து ஒரு எமோஷனல் கொடுக்கணும், ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணணும்னா அது அந்த மியூசிக் ஒரு பெரிய ரோல் வசிக்கும். அதை வந்து டிஎஸ்பி பக்காவாக பண்ணியிருக்காரு. அண்டு கேமரா விஷுவலைஸ், அதுமாதிரி சினிமோட்டோகிராஃபரோட ஒர்க்கு இந்த மாதிரியான படங்களுக்கு பெரிதளவில் தேவை. அதை வெற்றி பழனிசாமி சூப்பராக பண்ணியிருக்காரு. வெற்றி பழனிசாமி ஆல்ரெடி சிவாவோட தொடர்ந்து எல்லா படங்களும் பயணித்தவர். ஸோ சிவாவோட ஒரு ஃபேவரட் கேமராமேன் அவர் தான். அதனால் வந்து அவர்கிட்ட இருந்து இந்த அவுட்புட் வந்து எதிர்பார்க்கலன்னா சொல்ல முடியாது, அது கண்டிப்பாக எதிர்பார்த்தது தான். ஸோ கேமரா ஒர்க் சரியாக நடந்துருச்சு, விஎஃப்எக்ஸ் ஒர்க் சரியாக நடந்துருச்சு, அப்படிங்கும்போது மியூசிக்கும் சரியாக நடந்துச்சு. அப்போ இவங்களோட டீம் ஒர்க் வந்து தனியாக வந்துருச்சு. அப்போ கதையில் என்ன பண்ணியிருக்காரு சிறுத்தை சிவா, அது படமாக எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. அதில் வழக்கம் போல இதை கவனித்தீர்களா, எப்படி தமிழ் நம்மளும் வைப்போம்ல, ஏன்னா கமெண்ட்ல திட்டம். ஏன்னா அந்த ட்ரெய்லர்ல வந்து அவங்களே வந்து அந்த இடையில வந்து கோட்ஸ் போட்டுறாங்க, இது வந்து ரிவெஞ்ச் தான், ஒரு ராவான ஒரு இது அப்படிங்கிறது எல்லாமே அவங்களே ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளும் என்ன ஜேர்னலிஸ்ட் மாதிரி கதை சொல்லலாமா, இதுதான் பட கதையாக இருக்கும்ட்டு வேணா சொல்லிட்டு சொன்னப்போ நம்மளும் ட்ரோல்லாம் ஆகும்ல, ஜாலியாக இருக்கும்ல. அதுதான் நிறைய போய் சொல்லணும். அது இப்போ சொல்லுவேன். இப்போ பாரு, இப்போ கதை எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது, இந்த தீவு ஒரு மர்மம் நிறைந்த தீவு, அங்கே மர்மமாக ஒன்று, ஆக மொத்தம் ஒரு தீவில் நடக்கக்கூடிய கதை. அந்த தீவுக்காக வாழக்கூடிய அரசனாக சூர்யா இருக்காரு. அந்த தீவை வந்து ஒன்று ஏதோ ஒரு பொருளுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ அங்கே அட்டாக் பண்ண வர்ற ஒரு அழிக்க வருவாங்க, இல்லை அந்த தீவை அடைய வருவாங்க. ஆமாம், அதுதான் இருக்கும் போது வேற என்ன இருக்கும் போது. ஆமாம், அதுதான் அது வர்றாங்க, அதுலேருந்து எப்படி காப்பாற்றுறாருங்கிற ஒரு கதையாக இருக்குது. நிகழ்கால கதை தானே நிறைய உள்ளே வருதுங்கிறாங்க. பட் ஷூட்டும் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரு சீன் கூட அதில் கொடுக்கவே இல்லை. ஆமாம், ஏன்னா இந்த படத்தோட இதுவே வந்து பீரியடிக்கல் ஃபிலிமாக இருந்தாலுமே ஒரு டைம் ட்ராவலிங் இருக்கும். அதாவது இப்போ ப்ரெசென்ட்டுக்கும் அந்த பாஸ்ட்டுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ட்ரெய்லரில் அதை பற்றி எந்த ஒரு கொடுக்கல, ஒரு சீன் கூட வைக்காம இருந்தபோது அங்கதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஸோ கண்டிப்பா இப்போ இது நமக்குள்ள ஒரு கேள்வியா இருந்திருக்கும் போது ஸ்கிரீன்ல வந்து கண்டிப்பா இதுக்கான ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த இது பார்த்தில்ல, மாவீரன் படத்துல நம்ம ஆடியன்ஸ்க்கு நமக்கு புரிஞ்சோம்னா மாவீரன் படத்தை அப்படி கையை தொட்டோன்னே அப்படியே பின்னாடி ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரி ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணுறாங்க. என்னவா கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. எனக்கு நான் சும்மா டீகோடிங் மைண்ட் செட்டில் பார்க்காம நார்மலாக பார்க்கும்பொழுது அந்த வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, மதன் கார்கி தான் ஆப்வியஸ்லி எழுதிடுவார். ஸோ அது எல்லாமே சொல்கிறாங்க, அதாவது அவங்க இனத்துக்காக அந்த இதுக்காக போராடுற வார்த்தைகளை, எமோஷ்னலாக வழிகள்லாம் சொல்கிறாங்க. அது நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஒரு ஏதோ ஒரு சிம்பிளாக எதையோ கனெக்ட் பண்ண வருவாங்க. இப்போ ஆல்ரெடி பார்க்கும்போது கங்குவா அந்த கையில் எழுதியிருக்குது, அதெல்லாம் வந்து இங்கிலீஷ் ஏதோ அக்கபிலிட்டிஸ் சம்திங் ஒரு படத்தோடைய இதில் தழுவெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் பார்க்கும்போது இவங்க மறுபடியும் ஒரு தீவில் வசிக்கிறவங்களுக்கு, ஒரு தீவை மட்டுமே ஆண்டுட்டு இருக்க ஒரு இனத்தை சார்ந்தவங்களுக்கு, எப்படியோ அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு வெளி உலகமோ ஒரு போர் காட்சிகளெல்லாம் தேவையில்லை. ஆனால் நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்கும். அவங்க போய் பக்கத்து நாட்டை போய் அடிச்சு அது மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்குல்ல,
பாம்பை முன்னிலைப்படுத்துறாங்க, 3 இடத்துல பாம்பை முன்னிலைப்படுத்துறாங்க. அது அந்த அம்பு ஆமா. விடும்போதும் அதுல பாம்பு போய் அட்டாக் பண்ணுது. நீ அம்பு தானே விடுற, நார்மல் அம்பு விடல, அதுல எதுக்கு பாம்பை சுத்தி விடுறாங்க? பாம்பு சுத்தி விடுறதும் தாண்டின அந்த பாம்பு போய் அந்த எனிமியை வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை அட்டாக் பண்ணுது. அது அட்டாக் பண்ண அப்ப வந்து பாம்புக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ண வராங்க. அது மேபி பட சீனா இருக்கலாம், அல்லது வந்து ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், அது என்னன்னு தெரியல. இதை திருப்பி நான் எங்க மறுபடியும் நோட் பண்ணேன்னா, கார்த்தி வந்து இன்ட்ரோ குதிரையில வரும்பொழுது அந்த குதிரையில வந்து ஒரு டாலர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதுலேயும் அந்த பாம்பு சிம்பிள் இருக்கு. ஸோ இது எதர்ச்சியாக வச்சாங்களா, இல்லை டீகோட் பண்ணுறதுக்காக வச்சாங்களா, கதையில் உண்மையிலே பாம்போட கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்காங்கிறது தெரியாது. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அது மட்டும்தான் சரி, எதையோ ஒன்று சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. அண்டு ஃப்ரேம்ஸ் விஷுவல்ஸ் பார்த்தியா, தனித்தனியாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கு. இல்லை, அந்த ஃப்ரேம் முக்கியமாக அவ்வளோ அழகாக வரதுக்கு காரணம் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம். அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணனால தான் இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் வந்து இருக்கும். ஏன்னா நீங்களே சொல்லியிருந்தீங்க, அந்த கிளிம்ஸ் ஃபர்ஸ்ட் விடும் போது மிகப்பெரிய ட்ரோலாக மாறதுக்கானமே அதோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் லேட்டரான அவங்க அந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க விஎஃப்எக்ஸ். அது அவங்க இப்போ வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஓகே, சிவா கிட்ட இருந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் எதிர்பார்க்காம இருந்தாங்க. அதை தாண்டி இப்போ டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு டேலண்டான, நல்லா ஒரு நிறைய ஹிட்ஸ் கொடுத்தவரு. இடையில கொஞ்சம் அப்படி சர்க்கிள்லாம் வந்த மாதிரி அங்க அவர் தான் ராக் ஸ்டார், அங்க ராக் ஸ்டார் திருப்பி இங்க வரணும்ல அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த பிஜிஎம் உண்மையிலே வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா அமையும் அப்படிங்கிறது இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுச்சு. அண்ட் சூர்யா அவர்களுடைய அந்த லுக்ஸ் ஆகட்டும், பாபி டியோல், அதை எப்படி பாக்குறீங்க? அது பார்த்து ஆக்சுவலி சூர்யா மேல 2 விஷயம் இருக்கு. எப்பவுமே எனக்கே ரொம்ப சூர்யா பிடிக்கும், நான் ஒரு சூர்யா ஃபேன் தான். அப்படிங்கும்போது சூர்யா கிட்ட வந்து உண்மையிலே ஆக்டிங் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஓவர் ஆக்டிங், தேவையில்லாம ஒரு இடத்த மீட்டு போற. ஆனா பாடியில் அந்த கண்ணு வந்து உண்மையிலே ஒரு கண்ணு வந்து ஒரு எமோஷனல் நரேஷன் பண்ண முடியும், அது முழுக்க நடிக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபியூ ஹீரோஸில் ரொம்ப ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க. அதில் வந்து சூர்யா ஒரு பெரிய ரோல். அந்த கண்ணு மட்டும் இப்படி பாப்பா இருப்பார், அந்த இது மட்டும் தனியாக ஜூமில் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கண்ணு அவ்வளோ ஆக்ட் பண்ணுது, அந்த ஒரு கண்ணு வந்து இவ்வளோ பெரிய நடிப்பை. இப்போ சூர்யா 44 கூட வந்துச்சு இல்லையா, அந்த ஒரு சின்ன அந்த வீடியோலையும் அப்படி பார்க்க முடியும். ஸோ அந்த நடிப்பு, அதனால தான் நடிப்பு அரக்கனா இருக்கார் இல்லையா, அந்த விஷுவல் அவர்கிட்ட இருந்து அவுட்புட் வந்துருச்சு. அந்த டப்பிங் தான் ஒரு சில வார்த்தைகள் பொருளுங்கிற மாதிரி, ஹிந்தி டப்பிங் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வருது. இல்ல, எனக்கு இந்த டப்பிங்கே வந்து நான் கூட பார்க்கும்போது ஒருவேளை லைவ் சவுண்ட் கேப்சர் பண்ணாங்கன்னு நினைச்சேன். பட் அதுவும் இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் டப்பிங்கா போயிருக்காங்கங்கறாங்க. ஆனா மேபி அந்த பீரியடிக்கல் டைம்ல சூர்யாவோட கேரக்டரைசேஷனுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் இருந்தா தான் நல்லா இருக்கும்னு அவர் யோசிச்சாரு. படத்துல வரும்போது நமக்கும் தெரியும், ஏன்னா இது ஒரு ட்ரைலரை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ட்ரைலர்ல மேபி கோர்த்திருக்கலாம், அல்லது என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, அல்லது ட்ரைலருக்காக உண்மையிலேயே இது வந்து 2 பார்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைலருக்காக அவங்க கொடுத்துருக்கலாம். ஏன்னா வாய்ஸை கட் பண்ணி எடுத்துருப்பாங்க, என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. படமா பார்க்கும்போது தான் நமக்கும் தெரியும். அதனால நம்ம அதை ஒரு டாபாக எடுக்கணும். பட் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரைலர். இப்போ சோஷியல் மீடியாஸ்ல யூடியூப்ஸ்ல எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ரிசெப்ஷன்? அதுதான் உண்மையிலேயே ட்ரோலா மாறிச்சு, கிளிம்ஸ் வந்தா ட்ரோலா மாத்துனாங்க, ஃபயர் சாங் வந்துச்சு அதை வந்து ட்ரோலா மாத்துறாங்க. ஸோ ட்ரெய்லர் எப்படி ஃபயர் சாங் ஆக்சுவலி ஏன் ட்ரோலா மாத்தினாங்கன்னே தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு மாதிரி அந்த பாட்டு யுகபாரதி எழுதியிருந்தாரு, பட டைலாக் எல்லாம் மதன் கார்கி எழுதியிருக்காரு. பாடு வந்து மதன் கார்கியும் யுகபாரதி தான். ஆல்மோஸ்ட் நல்ல தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு கனெக்டிவிட்டியோட தான் எழுதியிருந்தாங்க. அந்த மண்ணுக்காக, அந்த மக்களுக்காக தன் அரசன் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறான், எவ்வளோ போராடுறான், அந்த எமோஷன் ஃபீல் பண்ணுறது. ஏன்னா இப்போ படம்னு வரும்போது அவங்க காதலியை கொல்லுவாங்க, மனைவியை கொல்லுவாங்க, அங்கே அது எமோஷனலாக எப்படி கனெக்ட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே எப்படி வருதுங்கிறது தான் கதையை தவிர, மற்றபடி அந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிற அந்த எமோஷனல் வார்த்தைகள்லாம் இருக்குது படத்தில். அந்த பாட்டில் இருந்துச்சு, அது ட்ரோலாக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. என்னன்னா அது படமாக பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வெறும் பாட்டாக பார்க்கும்போது இந்த மாதிரி பாட்டெலாம் வந்து ஒரு வரலாற்று பின்னணி கதை பாட்டெலாம் வந்து சும்மா பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த சீனில் அந்த பாட்டு பொருத்தமாக இருக்கும்போது அந்த பாட்டு என்ன பேசுது, அந்த மியூசிக் என்ன பேசுதுங்கிறத அப்போ தான் பார்க்கணும் இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது வந்து மேபி நிறைய பேர் எதிர்பார்க்கல, அதனால தான் இந்த ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பண்ணிக்கு ட்ரெய்லர். ஏன்னா சிவா என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இல்லையா, அப்படிதான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல. அதையும் தாண்டி எவ்வளோ சர்ப்ரைஸ் சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் பாம்பை சொல்லியிருந்தீங்க, அதையும் தாண்டி அனிமல்ஸ் கொஞ்சம் இதுல வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ட்ரெயிலர் வச்சிருந்தாங்க. அந்த யானை படை சண்டை வர ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த இதை பத்தி அதுக்கு காரணம்னா அதான், இப்போ ஒரு காட்டில் இப்போ நம்ம சிட்டியில் இருக்கோம், இப்போ சிட்டியில் மீன்ஸ் இப்போ வாழ்க்கை வந்து மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னா இங்கே என்ன பண்ணுவேன், காரு இது அப்போ இருந்தவங்க அங்கே தானே இருந்தாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அனிமலோட பழகி தான் ஆகணும். இப்போ ஒரு காட்டில் ஒரு காட்டுவாசியாக இருக்காருன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி அங்கே வாழ்ந்தவங்களுக்கு அனிமலும் தன்னோட ஒரு குடும்பத்தில் இருந்த ஒன்று தான். இப்போ சிங்கத்தை வளர்த்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அது நான் சொல்லுவேன் என்னன்னா அந்த ஃபைட் மோட். அதாவது இப்போ பாம்பை வந்து அட்டாக் பண்றதுக்கு எடுக்கிறாங்க, சேம் டைம் எலிஃபென்ட் வச்சு அந்த ஃபைட்டும் போடுது. ட்ரெய்லரோட எண்டு கிரெடிட்ஸ்ல பார்க்கும்போது முதலியோடைய ஒரு தனித்துவமே என்ன அப்படின்னா, தண்ணிக்குள்ள பதுங்கி இருக்கும். கரெக்டா ஏதாவது அந்த எனிமி வரும்போது, அதோட ப்ரே வரும்போது டக்குன்னு போய் அட்டாக் பண்ணும். சூர்யாவும் அப்படிதான் காட்டியிருப்பாங்க அந்த படத்தை. அதுல முதல்ல கொண்டுட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன்.
குத்தி கத்தியில குத்தி தூக்கி போட்டு ஆனா வர உள்ள பதுங்கி இருக்கு பதுங்கி இருக்கு. பதுங்கி மேல வராரு. முடிக்கும் போதுதான் ஒரு குதிரையில ஒருத்தர் வராரு. அது வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி இதுல அது காட்டுறாங்க. கார்த்தி தான், வேற என்ன டவுட். ஆஃப் கோர்ஸ் கார்த்தியா தான் இருக்கும் அப்படிங்கறதா டாக் போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் கார்த்தி தான். இப்போ கார்த்திக்கு அந்த படத்துல என்ன கேரக்டர்? ஏன்னா அந்த ஒரு சீன் தான் பார்த்தாலே தெரியுது செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடாவே கண்டிப்பா கொடுக்கும்னு நினைக்கிறேன். மேபி அந்த ஒரு இதுல சரி விடு, நம்ம சொல்ற மாதிரி சொல்லணும்னா எப்பவும் போல ஹீரோவை யாரோ ஒருத்தர் இறந்துருவாங்க. இந்த கதை இங்க இருந்து யார் நகர்த்த போறாங்க போது அவர் வந்து தன்னோட வரலாற்று கதையை சொல்லி இல்ல இப்பெல்லாம் சொன்னா மறுபடியும் troll ஆயிருவோம்டா. உண்மையான தம்பி இந்த படத்துல அண்ணனை காப்பாத்த வராரா இல்ல அண்ணனை போடுதல வராரா என்ன ஏது அப்படி எனக்கு தெரிஞ்சு காப்பாத்த தான் வருவார், போட்டுத்தல வர மாட்டார். எதிரியோட கூட்டம். இது வந்து நம்ம டீகோடிங். ஆனா ஒரிஜினல் டீகோடிங் சிறுத்தை சிவா சார் கிட்ட தான். நான் அந்த பாம்பு வச்சு கெஸ் பண்ண அதுக்கப்புறம் கதை வந்ததுக்கு அப்புறம் நீ தானடா சொன்னேன்னு சொல்லிட்டு தேல்பத்ரி சிங் முக்கியமா அந்த காயின்ஸோட இது வேற இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி அது தெரியல. நானும் பார்த்தேன், நீ பார்த்தியா? அந்த காயின்ல ஏதோ ஒரு ராஜாவுடைய போட்டோ இருக்கு. அது யார் போட்டோன்னு தெரியல. அது மர்மம், அது தெரியல. அவங்க கனெக்ட் பண்ண விரும்பல அவங்க. நமக்கு தெரியல. சரி, எனிவேஸ் இப்போ வந்து பல இன்னும் ஒரு மணி நேரத்துல பாரு அந்த ராஜாவுடைய பெயர் இங்கு இந்தலாம் ஆண்டு வாழ்ந்தவர். ஆனால் சிறுத்தை சிவா அந்த கதையை 6ஆம் நூற்றாண்டு நகர்த்துவதாக காமிக்கிறார். அப்ப எப்ப இந்த மொழி வந்தது, என்ன இதை பேசினார்கள் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விவாதத்தை கிளப்புவார். ஓகே, நம்ம விவாதத்தை கிளப்ப வேண்டாம், விடைபெறுவோம் அவ்வளவுதான். ஸோ ட்ரெய்லர் எங்களுக்கு ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த படத்தோடைய ட்ரெய்லர்ல இன்னொரு டீகோடிங் வீடியோ வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.